இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு அவர் ஏன் இத்தனை வருஷமா விலகி இருக்காருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஒன்னு சேர விடாம குறுக்க நிக்கிற பிரம்ம ராட்சசி இந்த வீட்டுல தான் இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் வீட்டுக்கு வந்து என்னையே பிரம்ம ராட்சசின்னு சொல்றியா? உன்ன உன்ன அண்ணி, இங்க வந்த உங்களுக்காக நடத்த வேண்டிய ஹோமத்துக்கு உங்க அப்பா வரலன்னு ஆண்டி எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு தெரியுமா? இது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். எல்லாரும் சம்பந்தம் இல்லன்னு சொல்றாங்க. ஏன் இல்ல? இங்க இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தானே. இந்த உறவை விட வேற என்ன சம்பந்தம் வேணும்ங்கறீங்க? நீ வா போலாம். கொஞ்சம் இருங்க, வந்த வேலை இன்னும் முடியல. அவர்கிட்ட என்ன பேச விடாம இவங்க எல்லாரும் என்ன தடுத்துட்டு இருக்காங்க. பேசினது போதும், வா போலாம். அது இல்லைங்க, வான்னு சொல்றல. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னாலையும் உன் அம்மாவாலையும் வர முடியலன்னு இந்த மாதிரி ரோட்ல போறவங்களை எல்லாம் ஏன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்ன ஜென்மம்டா நீங்கலாம். நாங்க சீனு சொன்னாலே வீட்டு வேலைக்காரங்க அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டாங்க. ஆனா உன் அம்மா ஏண்டா சீனாலும் அசிங்கப்படுத்தினாலும் கோவில்ல வந்து சந்திக்கிறா? இப்படி வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறா. உங்க அம்மாவுக்கு எப்படியும் சூடு சொரணை இல்லன்னு தெரியுது. படிச்சவன் தானே நீ, உனக்கு புத்தி எங்கடா போச்சு? டேய், வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, திங்குற சோத்துல கொஞ்சம் உப்பும் காரமும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்பவாவது ரோஷம் வருதான்னு பாக்கலாம். என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. வேணும்னா 4 அடி கூட அடிங்க, தாங்கிக்கிறேன். ஆனா என் அம்மாவை ஏதாவது சொன்னா உயிரை எடுத்துருவேன்.